தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியருடன் மீட்படையினர் ஆலோசனை மேற்கொண்டனர். தூத்துக்குடி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்திய ராணுவத்தினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். தாமிரபரணி ஆற்றங்கரை பகுதிகளான ஸ்ரீவைகுண்டம், ஆத்தூர் பகுதிகளில் இவர்கள் தயார் நிலையில் உள்ளனர். மேலும் ஒவ்வொரு குழுவிலும் 5 படகுகள் வீதம் தயார் நிலையில் உள்ளன. மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் மற்றும் மழை நேரத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மீட்பு படையினர் மாவட்ட ஆட்சியருடன் ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் இதுகுறித்து பேசிய மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார், வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து ராணுவத்தினர் மீட்பணிகளை மேற்கொள்வார்கள் என கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணையின்படி இந்திய ராணுவமும் பேரிடர் மீட்பு குழுவும் என்டிஆர்எஃப் அவங்க வருகை தந்திருக்கிறார்கள். ஆர்மியிலேருந்து 2 காலம் கர்னல் பிரதீப் தலைமையில் வந்திருக்காரு. அதே போல் வைரவநாதன் சொல்லி என்டிஆர்எஃப்னுடைய தலைமையில் 3 குழுக்கள் வந்திருக்கார்கள். வெள்ளம் இடர்பாடுகள் ஏற்படும் பட்சத்தில் மாவட்ட நிர்வாகத்தோடு அவர்கள் இணைந்து செயல்பட இங்கே வருகை தந்திருக்கார்கள்.